குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் என்று அரசு குடியின் தீமையை விளம்பரப்படுத்தும் அதே நேரத்தில் மலேகம் முழுவதும் மது கடைகளுக்கு அனுமதி கொடுத்து மக்களை தள்ளாட வைத்துள்ளது. வயது வித்தியாசமின்றி மலையகத்தில் மது பாவிப்பது வாடிக்கையாகிவிட்டது. மக்கள் தொகையின் விகிதாசார அடிப்படையில் திட்டங்களை செயல்படுத்தும் அரசு மது கடைகளில் மட்டும் தாராளமயமாக்கலாகியுள்ளது. சுதந்திர வர்த்தக கொள்கையை பின்பற்றும் இலங்கை அரசு மது கடைகளில் தாராளமயமாக்கல் மற்றும் தனியார் மயமாக்கல் கொள்கையினையே பின்பற்றி வருகின்றது. மலையகத்தின் பல பிரதான நகரங்களில் வீதிக்கு வீதி பாடசாலை இருக்கின்றதோ இல்லையோ மது கடைக்கு உத்தரவாதம் அளித்துள்ளது இந்த அரசு. நாளொன்றுக்கு 450 ரூபாயை மட்டுமே ஊதியமாக பெறும் மலையக தொழிலாளர்கள் மது பாவனையால் தமது சம்பள பணத்தை செலவழிப்பது குடும்பத்துக்கு அல்ல, மது கடைகளுக்கே. இதனால் பல குடும்பங்கள் சீரழிந்து நடுத்தரவிற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். ஒவ்வொரு சந்தைக்கும் ஒவ்வொரு பார் உழைக்கிற சல்லி பூரா கொண்டு இந்த பார்ல தான் கொடுக்குறாங்க. மற்றது புஸ்தகம் போட்டும் பார்களில் குடிக்கிற ஆள்களும் சில பேர் இருக்காங்க. மாச கடைசியில சம்பளம் போட்டோன்னா அந்த சல்லியில முக்காவாசி பார் கட்டிட்டு கொஞ்சம் தான் கொண்டாந்து வீடுகளுக்கு சாமான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம தோட்டத்துக்கள்ல மாவு தூள் இதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த தூளை கொண்டு போயிட்டு ஒரு பாக்கெட்டை 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஒரு போத்த கல் குடிச்சு விட்டுருவாங்க. மாவு 10 கிலோ 15 வாங்கினாங்கன்னா அதில் 5 கிலோ தூக்கி கொண்டு போயிட்டு கடைகளில் கொடுத்துட்டு அதுக்கும் குடிச்சு விட்டு இப்படி வந்து மலைக முழுக்க எங்களுக்கு இந்த மது சாலைகளை மூடி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டு வேண்டி நாங்கள் எதிர்பார்க்குறோம். சம்பளம் அட்வான்ஸ் போட்டால் குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு சாமான் வாங்குறது இல்லை, பார்க்கு தான் எல்லாம் செலவழிக்கிறாங்க. அப்புறம் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போடணும், மாவு வாங்கினா மாவு போயிருங்க, அரிசி வாங்கினா அரிசி போயிருங்க, தூள் மாவெல்லாம் போயிருங்க. கோடிக்கணக்காக பணம் பொருளும் இவ்வர்த்தகத்தை மட்டுமே கவனிக்கும் அரசு நாட்டின் பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பாக விளங்கும் மலையக தொழிலாளர்களின் உடல்நிலையையோ அவர்களது வாழ்வியல் முறையையோ கண்டுகொள்ளாதது மலையக மக்கள் மீது அரசுக்கு இருக்கும் அக்கறையை காட்டுகின்றது. மலையகத்துல கிட்டத்துல உள்ள பாருங்கள் எல்லாம் எடுக்கிறது தான் நல்லது, அது இல்லாம போறது தான் நல்லது. அப்பதான் எங்க வீட்டுகளில் உள்ள ஆம்பளாளுக பிள்ளைங்களை எல்லாம் ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு நல்லா இருக்கும். இல்லாட்டி நாங்க சம்பாதிக்கிற காசு எல்லாமே அந்த பார்களுக்கு தான் போகுது. இப்போ 10ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா 11ஆம் தேதி வந்து கேளுங்க பாருக்கு எவ்வளவு காசு வந்திருக்குன்னு கேளுங்க. அவங்க அந்த டோட்டல் கணக்கை சொல்லக்குள்ள இங்க வீட்டுக்கு அந்த மாதிரி செலவுக்கே சல்லி பத்தாம போயிடும். வீட்டுல வந்து பார்த்தா ஒரு சொப்பின் பேக்ல தான் அரிசி மாவு வாங்கிட்டு வந்து தின்னுக்கிட்டு உட்காந்துருக்கணும். பள்ளிக்கூடங்கள், வழிபாட்டு தலங்கள், வைத்தியசாலைகள் என்று பாரபட்சம் பார்க்காமல் மதுக்கடைகள் நிரம்பியுள்ளமை பெண்கள், சிறுவர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பெரும் அசௌகரியங்களை ஏற்படுத்துகின்றது என்றால் அது மிக இல்லை. நல்லாட்சி 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமான அபிவிருத்தி என்ற வாய்களிய பேசும் இந்த அரசு மலையக மக்களின் வாழ்வை மேம்படுத்தாவிட்டாலும் அவர்களை பின்னோக்கி தள்ளிவிடாது பாதுகாக்க குறைந்தபட்சம் மதுக்கடைகளின் எண்ணிக்கையாவது குறைக்க வேண்டும். பூரண மதுவிலக்கு என்று கூறும் இந்நல்லுலகில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதே தாய்மார்களின் ஏகோபித்த கோரிக்கை என்று கூறினால் அது மிகையாகாது.